2026 பேரவைத் தேர்தலில் கடற்கரையோர மக்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர் காளியம்மாள் வலியுறுத்தியுள்ளார். வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனில் சுயேட்சையாக வேட்பாளர்களை நிறுத்துவோம் எனவும், தேவை ஏற்படின் தேர்தலை புறக்கணிக்கவும் தயாராக இருப்பதாக காளியம்மாள் பேசியுள்ளார். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் இந்த தொகுதி கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது, இது அவர்களுக்கான தொகுதி தான் அப்படின்னு வேட்பாளர்களை நிறுத்திய கட்சிகள் யாராவது ஒரு இடத்துல சொல்லுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், அரசாங்கத்திட்ட உத்தரவாதமாக கேட்குறோம், இந்த தொகுதி இத்தனை தொகுதி எப்படி நீங்கள் ஆதி தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்களோ அதே போன்று இந்த தொகுதி இந்த மக்களுக்கானது. நாங்கள் அதிகமாக இருக்கிறது கடற்கரை பகுதிகளில் தான், அங்கேயாவது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலையாவது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இந்த கட்சிகள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இல்லை அப்படின்னா எந்த தொகுதியிலுமே இந்த வாய்ப்புகள் வழங்கப்படலைன்னா ஒட்டுமொத்த கடலோடிகளும் நாங்கள் தேர்தலை புறக்கணித்து வாக்கு செலுத்தாமல் இருக்கிறத தான் செய்யணும் இனிமேல். அப்படித்தான் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய வலிமையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எதற்கு இந்த அரசியல் பங்கேற்பு, எதுக்கு இந்த அதிகாரம், எதுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தணும், ஒரு வாக்கு செலுத்துகிற கூட்டமாக மட்டுமே தான் இருக்கணுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எங்களுக்குள்ள எழும்பதனுடைய ஆதங்கம் தான் இந்த அறிவிப்பு.